எனது அன்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கருடு முருடா இருந்தாலும் வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்க இது நாள் வரைக்கும் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது. அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிக ராசிக்காரங்க. நம்மளுடைய விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்குங்க. இந்த வருஷம் ஒரு பெண்ணின் மூலமா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. சனி மற்றும் குரு பெயர்ச்சிகள் சாதகமான பலன்களை தரும். விடாமுயற்சியோட சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில புதிய உயரங்களை உங்களால அடைய முடியுங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாது. விருச்சிக ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கக்கூடிய விசுவாசு வருடம் உங்க வாழ்க்கையில முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்துங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாது. செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்துல ஒரு பெண்ணால ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்புமுனையை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது தற்செயலாக நீங்க பாக்குறது இல்லைங்க. இது இறைவனோட அருளால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரகசிய செய்திங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கு. கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 5ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டார். இதனால அர்த்தாஷ்டம சனிக்காலம் முடிவுக்கு வந்து பஞ்சம சனிக்காலம் தொடங்கிருச்சு. சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பாரு. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் முதிர்ச்சிக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாரு. சனி பெயர்ச்சியின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அந்த உண்மை உங்கள் பிள்ளைகள் அல்லது படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை சேர்க்குது. அதுல துளி கூட மாற்றம் கிடையாது. ஆனா அந்த தெளிவுதான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையா அமையும். அந்த பெண் உங்க குடும்பத்துல உள்ள ஒரு இளைய பெண்ணா இருக்கலாம், இல்லைனா உங்கள் துறையில் சாதித்த ஒருவனா இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாத்தும் முக்கிய ஆதாரவா இருக்கு. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. குரு தனது உச்ச வீடான கடகத்துக்கு போறது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது உங்கள் பாக்கியங்களை அதிகரித்து நீண்டகால தடைகளை நீக்கும். அதே சமயம் தந்தை வழி உறவுகள்ல மேன்மை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது. விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், புத்தி மற்றும் பிள்ளைகளை குறிக்கும் இடமா இருக்கு. அந்த இடத்துல சனி பகவான் அமர்றது உங்கள் சிந்தனையில ஒரு முதிர்ச்சியை தரும். தேவையற்ற கற்பனைகள் மறைந்து யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிருச்சு. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, உங்கள் திறமைகளை சரியான திசையில திருப்பதுக்காகவே வந்திருக்காரு. நீங்க மற்றவங்களுக்காக உழைத்து அங்கீகாரம் கிடைக்காம தவித்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் காலம் இதுவா இருக்கு. ஒருவர் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்தாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான புத்திசாலித்தனம் என்ன என்பது உலகத்துக்கு தெரியும். நீங்க மௌனமாக உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலா இப்போது உங்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க எப்போதும் எதையும் ஆழமா பார்ப்பாங்க. ஆனா 5ஆம் இடத்து சனி இப்போது உங்களை இன்னும் கூர்மையாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பாரு. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். பஞ்சம சனியின் தொடக்கம் அப்படிங்கறதால மற்றவங்களோட வற்புறுத்தலுக்காக வாழாம உங்கள் ஆத்ம திருப்திக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதுல ஒரு வைராகியம் பிறக்கும். இனி என்னால மற்றவர்களின் ஆதிக்கத்துக்கு பணிந்து என் திறமையை வீணாக்க முடியாது, எனக்குன்னு ஒரு தனி மரியாதை வேணும் என்ற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறும்.
இந்த புதிய மாற்றத்துக்கு ஒரு பெண் கருவியாய் இருப்பா. அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்க வாழ்க்கையில இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தா விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கறதால தைரியம் உங்களுக்கு பெரும் பலம் தரும். அந்த பெண் உங்கள் அறிவுக்கு தெளிவு தருவளா திகழ்வா. உங்கள் ஆள் மனசுல நீங்க மறைத்து வைத்திருந்த கலை திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வருவா. காதலில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல்ல சில பொறுப்புகள் கூடும். உங்கள் அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்ல. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் வாழ்நாள் துணையாக மாறுறதுக்கு தகுதியானவரா என்ற உண்மை இந்த ஆண்டுல உங்களுக்கு புரிய வருங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு திருமண முடிவை எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் ஆலோசனையின் பெயரில உங்கள் உறவு மேன்மையடையும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த பிள்ளைகள் வழி கவலைகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா விலகிரும். ஜூன் மாசத்துல குரு பகவான் 9ஆம் இடமான உச்ச வீட்டுக்கு வரும்போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப விஷயங்களும் களைகட்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமா உங்களுக்கு புதிய கௌரவம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்கள் குடும்பத்துக்கு பெருமையை சேர்க்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை விருச்சிகம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள்ல நிதானமா இறங்கலாம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. ஜூன் மாசத்துக்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்க ராசிக்கு 1, 3 மற்றும் 5 இடங்கள் மீது விழுதுறதுனால உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. லாபங்கள் அதிகரிக்க தொடங்கும். இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய ரகசிய வாய்ப்பு தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீங்க இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். புதிய வாகனம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான லாபங்கள் இந்த ஆண்டில் இருக்கு. யாருக்கும் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதையோ நீங்க தவிர்க்கணுங்க. உங்க வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் சூழ்ச்சியல்களை நீங்க கண்டுபிடிக்கணுங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகுகேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்துக்கு, கேது பகவான் 1ஆம் இடமான கடகத்துக்கும் பயிற்சியாகிறாரு. 3ஆம் இடத்து ராகு என்பது உங்கள் தைரியத்தை அதிகரித்து துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்கும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு பெரும் புகழ் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் வயிற்று பகுதி மற்றும் முதுகுத்தண்டு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணுங்க. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படுங்க. விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆண்டு அமையும். உங்கள் திறமைகளை அனைவராலும் பாராட்டப்படும். விருச்சிக ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. அவசர கோபம் வேண்டாம். நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. 2026ஆம் ஆண்டு மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள போறாங்க. 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் சில உள்ளருக்கு. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. குறுக்கு வழியில புகழ் பெற நினைக்காதீங்க. உங்கள் திட்டங்களை ரகசியமா வச்சிருங்க. கடந்த கால தோல்விகளிலேயே உழன்று கொண்டிருக்காதீங்க. ஒரு வாய்ப்பு தவறுனா மற்றொரு பெரிய கதவு திறக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட விதி. அந்த புதிய சவால்களை நீங்க முயற்சி பண்ணணுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும். உங்கள் வைராக்கியம் தான் உங்கள் ஆயுதம். யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோம் இல்லையா? அவர் உங்கள் உயர்வுக்கு தேவையான நுணுக்கங்களை தருபவராக இருப்பாரு. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நீங்க நினைவில் வச்சுக்கோணுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடையறதுக்கு முன்னால சில சவால்களை சந்திக்கிறது இயற்கையாவே இருக்கும். அந்த சவால்களை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்காரு. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு வீரியத்தை தருவாரு. அந்த வீரியத்தோட சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த புத்தாண்டில நட்பலன்களை பெற செவ்வாய்க்கிழமைகள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது மிகவும் அவசியங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யறது உங்கள் எதிர்ப்புகளை தீர்க்கும். தினமும் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை பாராயணம் செய்யறது உங்கள் இல்லத்துல அமைதியை பெருக்கும். சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்குறது 5ஆம் இடத்து சனியின் பலன்களை அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும்.
கனிவான வார்த்தைகளால அனைவரையும் கவரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் வசதிகள் அதிகரிக்க போகுது, மதிப்பு மரியாதையும் கூட போகுது. ஆனா வீண் செலவுகள் உண்டாகும். மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வரவேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையா நீங்க செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது. எதிலும் அவசரப்படாம இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை பெற போறீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகிறது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படும், கவனம் தேவைங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவங்களுக்கு எதையும் புரிய வைக்கிறது நல்லது. அவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுவீங்க. பெண்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்க கைவிடுறது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமா முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்துல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுக்காரங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாமல் நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலை
வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது, படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையாக இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரிய தடை காணாம போக போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது. விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே, என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மனசுலயும் இருக்குங்க. நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்குங்க. திருமணம் ஆயிருச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்ல, 4-5 வருஷம் ஆச்சு, பண்ணாத பரிகாரம் இல்ல, போகாத கோயில் இல்ல, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க. உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலையெல்லாம் குறைய போகுதுங்க. உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.